வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நான் இன்றைக்கி முருங்கைக்கீரையை சேர்த்து நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி குக்கரில் புளி சாதம் செய்து காட்ட போகிறேங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி புளி சாதம் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை புளி சாதம் என்னாலே கண்டிப்பாக இதே முறையில் தாங்க செய்வீங்க. சரி வாங்க, குக்கர் புளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானல் காஞ்சதும் 2 ஸ்பூனு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அப்படி கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கோங்க. எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எள்ளு வறுத்த அதே வானல்லையே 2 ஸ்பூன் தனியாவை சேர்த்துப்போம். இது கூடயே ஒரு 3 காஞ்ச மிளகாவும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வறுக்கலாம். இப்போ தனியாவும் காஞ்ச மிளகாவும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு பாருங்கள். இப்போ இதில் 2 சிட்டிகை போல் வெந்தயத்தை சேர்த்து திரும்பவும் ஒரு முறை வறுத்து விடுங்க. இந்த மாதிரியான மசாலா நம்ம வறுக்கும் போது அதனுடைய வாசனையை வச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க நல்லா வறுபட்டுடுச்சுன்ட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதில் ஒரு 2-3 சிட்டிகை போல் பெருங்காயத்தூளை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டதும் லைட்டாக வறுத்து விடுங்க. பெருங்காயத்தூள் நல்லா வறுபடுறதுக்கு வானலோட சூடே போதுங்க. அதிகமான சூடு இருந்தால் பெருங்காயத்தூள் கருகிடுங்க. இப்போது இதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ எள்ளும் மிளகாய் தனியா எல்லாம் நல்லா ஆறிடுச்சிங்க. எள்ளை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மிளகாய் தனியா வெந்தயம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிப்போங்க. அதாவது நைஸாகவும் இருக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக இருக்கக்கூடாது, குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. புளியோதரை பொடியை கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. எள்ளை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி சாதம் செய்கிறதுக்குங்க நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ஒரு அழகு எடுத்திருக்கேன். ஒரு அழகு என்னும் போது ஒரு 200 கிராம் அரிசி இல்லைங்களா. இதை தான் என்ன பண்ணியிருக்கேன், 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இந்த 200 கிராம் அரிசிக்கு புளி சாதம் எலுமிச்சை சாதம்லாம் நம்ம கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கணும் இல்லைங்களா. அதனால் நல்ல ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா புளியை கரைச்சிட்டு திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம நார்மலாக சாப்பாடு அரிசிக்கு 1க்கு 2 விகிதத்தில் வைப்போம் இல்லைங்களா. இது பிசிபில்லாபாத்தெலாம் செய்வோம் பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் குழையாக இருக்கணுங்க. அதனால் 1க்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அடுத்ததாக முருங்கைக்கீரையை இந்த பாருங்கள், ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருக்குது. முருங்கைக்கீரை எடுத்து நல்லா உருவிட்டு அலசி தண்ணியெல்லாம் நல்லா இருத்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ புளி சாதத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. வாங்க குக்கரில் புளி சாதம் செய்யலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துப்போம். புளி சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெயை கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பயிரை சேர்த்துப்போம். கடுகு உளுத்தம்பயிர் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 ஸ்பூனுக்கு கடலைப்பயிறு எடுத்துருக்குங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ கடலைப்பயிர் பொன்னிறமாக வர வரையும் வறுத்து விடுவோம். கடலைப்பயிறு பொன்னிறமாக வறுபட்டுடுச்சிங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை போல் ஜீரகத்தையும் சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கடலைப்பயிறு, ஜீரகம், காஞ்ச மிளகா எல்லாமே பொன்னிறமாக வறுபட்டுடுச்சிங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி தண்ணி, அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மிளகாய் தனியா வெந்தயம்லாம், அந்த பொடியை சேர்த்துக்கணும். எள்ளு பொடியை இப்போ சேர்க்கக்கூடாதுங்க. அடுத்து புளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை இப்போ இதில் சேர்த்துப்போம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு முறை கிளறி விடுங்க. இப்போ கடைசியாக நாம் நல்லா அலசிட்டு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த முருங்கைத்தழை, அதை இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைத்தழையை சேர்த்ததுக்கப்புறம்
நல்லா ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வர வரையும் வேக விடுங்க. ஏன் 5-6 விசில் சொல்கிறேன்னா, நம்ம பிசிபில்லாபாத் செய்யும்போது நல்லா குழைவாக இருக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி தாங்க இந்த குக்கர் புளி சாதமும் இருக்கணும். அதனால் வந்து 5-6 விசில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா குழஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ குக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். நல்லா சாதம் வந்து நல்லா குழஞ்சிருக்குங்க. நல்ல வாசமாகவும் இருக்குது. இந்த மாதிரி நல்லா குழையாக இருக்கணுங்க சாதம். இப்போ இதில் கடைசியாக முக்கியமான 2 பொருளை சேர்க்க போகிறேங்க. தாளிப்பு கரண்டி சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே எடுத்து புளி சாதத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, எள்ளு பொடியையும் சேர்த்துப்போம். இப்போ இது 2த்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வேறு எந்த டிஷ்ஷில் நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலையை சேர்க்குறதா இருந்தால் கூட வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சிட்டு சேருங்க. அந்த மொறுமொறுப்பு தன்மை குறையவே குறையாதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டிஷ்ஷும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளுடைய அருமையான குக்கர் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை துவையல் நல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து ஒரு கருவேப்பிலை துவையல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் கத்திரிக்காய் வந்து வதக்கல் மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் போடாமல் செய்வோம் பாருங்கள், அந்த மாதிரி வதக்கல், இதெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. இது வந்து மறுநாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க, ஒன்றும் கெட்டே போகாது. நான் செய்து காட்டின இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.